வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் உங்கள் சருமத்தின் சன் டர்னை உடனடியாக சரி செய்யக்கூடிய மேஜிக்கல் பேக் இது 100% ஒர்க் ஆகக்கூடியது. சூரிய வெளிச்சத்தினால சருமத்தில் சன் டர்ன் ஏற்படுது. இந்த சன் டர்ன், அதாவது இந்த டிஸ்கலரேஷன் நம்ம முகமாகட்டும், முதுகு, கழுத்து பகுதி, அதே மாதிரி கைகள்லையும் நல்ல கலர் மாறி கருமையாக மாறி இருக்கும். இந்த சன் டர்னை சரி செஞ்சு ஸ்கின்னை எப்படி ஒரே ஈவன் டோனாக மாற்றுறதுன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சன் டர்னை ரிமூவ் பண்ணுறதுக்குரிய தேவையான பொருட்கள் அரிசி மாவு 3 ஸ்பூனு. இந்த அரிசி மாவு சன் டர்னை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வெண்மையாக்குறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்க ரிங்கிள்ஸையும் பிக்மெண்டேஷனையும் உடனடியாக சரி செய்யக்கூடியது. இதில் விட்டமின் பி மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னை உடனடியாக வெண்மையாக்கக்கூடியது. மில்க் பவுடர், அதாவது அமுல்யா மில்க் பவுடர் 10 ரூபாய் சேஷையில் இப்போ கிடைக்குது. இந்த மில்க் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். இதில் அதிகப்படியாக லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு பாலிஷும் கொடுக்கும், அதே டைமில் ஒயிட்டாகவும் மாற்றக்கூடியது. அதுக்கப்புறம் சாண்டல்வுட் பவுடர், இது இயற்கையிலே ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு. இந்த பவுடர் நல்ல பிராண்டடாக நல்ல பவுடராக வாங்கிக்கணும். இந்த கெமிக்கல் பவுடரு விலை கம்மியில் கிடைக்கிற அந்த பவுடர் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க, அது ஸ்கின்னுக்கு கெடுதல் தான் ஏற்படுத்தும். அதனால் நல்ல பிராண்டட் சாண்டல்வுட் பவுடர் வாங்கி ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே உதவும். உங்கள் ஸ்கின்னுக்கு ஒயிட் ஆக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரெமெடி. அதனால் இது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம், இது வேஸ்ட்டு கிடையாது. இந்த சாண்டல்வுட் பவுடர் 1 ஸ்பூன், கூட மஞ்சள் தூள், கஸ்தூரி மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸும் பன்னீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை பாடியில் எங்கெங்கே சன் டர்ன் ஆகிருக்குன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். கழுத்து, கை, முகம் எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா காய விட்டுடணும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி தொட்டி இந்த பேக்கை ஸ்க்ரப் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுனால தான் அந்த கருத்த சருமம் கையில் தேய்க்கும் போதே அந்த சருமம் நல்லா வெளியில் புது சருமம் வரும். அப்போ சன் டர்ன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ந்து வாரத்துக்கு 3 நாள்னு செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது சன் டர்ன் ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்ல டோன் கிடைக்கும், அதே மாதிரி ஒரே ஈவன் டோன் கிடைக்கும். இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் எங்கள் வீடியோ மூலமாக கொடுத்துட்ருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.